அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரிஹரன் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தற்போது பெஹல்காம் தாக்குதலை கண்டித்து ஷாங்காய் மாநாட்டில் கூட்டு பிரகடனம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வை? ரமேஷ் சொன்னது போல மாற்று கருத்தே இல்லாம இது ஒரு ராஜாங்க வெற்றி, ஒரு டிப்ளமேட்டிக் சக்சஸ் என்று தான் சொல்லணும். இந்த மாதிரியான கூட்டு பிரகடனம் உருவாவது அப்படிங்கிறது ரொம்ப சவாலான காரியம். உங்களுக்கு நம்முடைய நிகழ்வுகள்ல இருந்து நினைவு கூறணும்னா, இந்த G20 மாநாடு நடந்த பொழுது ஒரு கூட்டு பிரகடனம் வருமா வராதா என்றே ஒரு குழப்பம் இருந்தது. ஏனென்றால் பயன்படுத்தக்கூடிய பதங்களுக்கு, மொழிக்கு, வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். வலியுறுத்தணுமா, இல்ல அழுத்தம் கொடுக்கணுமா, இல்ல கேட்டுக்கொள்ளணுமா அப்படின்னு இந்த மொழிகள்ல கூட இந்த டிப்ளமேட்ஸுக்கு இடையே மாற்று கருத்துகள் வரும். அதுல ஒரு கருத்தொற்றுமை, இந்த ஒரு கூட்டு பிரகடனம் உருவாவதில் கருத்தொற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப சவாலான ஒரு விஷயம். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பிரதமர் நரேந்திர மோடி என்ன மொழியில பேசினாரோ கிட்டத்தட்ட அதை எதிரொலிப்பது போலவே இந்த தீர்மானம் அமைந்திருக்கிறது. அவர் இந்த மாநாட்டில் பேசின உரையுடைய மையமான அம்சங்கள் இந்த தீர்மானத்துல இடம்பெற்றிருக்கின்றன. பொதுவா தீவிரவாதத்தை கண்டிக்கிறோம் அப்படின்னு கருத்துக்களை மேம்போக்கா சொல்ல, ஒரு ஆம்பிகுவஸா சொல்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இந்த மாதிரியான கருத்தொற்றுமை ஏற்படாத தருணங்கள்ல ஏற்படும். ஆனால் பெஹல்காம் தாக்குதல் என்று குறிப்பிட்டு, தீவிரவாதம் என்று குறிப்பிட்டு ஒரு ஸ்பெசிபிக் கண்டம்னேஷன் வந்திருப்பது அப்படிங்கிறது இந்திய ராஜதந்திரிகளுடைய, இந்திய அரசாங்கத்துடைய வெற்றி என்றுதான் பார்க்க முடியும். இதுல என்ன ஒரு வார்த்தையில ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதுல முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் பவர்ஸ் இடம்பெற்றிருக்கிறாங்க. ரஷ்யா, சைனா போன்ற நாடுகளுடைய ஒத்திசைவோட இது வந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்டையும் நமக்கு காட்டுகிறது. உங்களுக்கு நினைவு இருக்கும், அந்த பெஹல்காம் தாக்குதல் நடந்த போது ஒரு இயல்பான எதிர்பார்ப்பு என்னன்னா, சீனா ஒரு வெளிப்படையான ஒரு பாகிஸ்தான் நிலைப்பாட்டை கடந்த முறை எடுத்தது போல எடுக்கும் அப்படின்னு. ஆனா சைனா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆம்பிகுவிட்டி என்று சொல்லுவாங்க, ரொம்ப கவனமாகத்தான் அதை கையாண்டாங்க. இந்தியாவை கண்டிக்கல, தீவிரவாத தாக்குதலை கண்டிச்சாங்க. இந்த மாதிரியான மாற்றங்களை பார்த்தோம். இந்த முறை சைனா ஹோஸ்ட் பண்ற நிகழ்வுகள்ல நேற்று நடந்த ஆப்டிக்ஸ் பார்த்தோம். சீன பிரீமியருக்கும் இந்திய பிரதமருக்குமான உறவுகளை பார்த்தோம். இந்த பாடி லாங்குவேஜ பார்த்தோம். ரஷ்ய அதிபருக்கும் நம்ம பிரதமருக்கும் இருக்கக்கூடிய உறவு தெரிந்ததுதான். இதெல்லாம் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் ஒன்றா பார்க்கும்போது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் நடந்து கொண்டிருப்பதை நம்மால உள்வாங்க முடிகிறது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த ஒரு பெஹல்காம் தாக்குதலை கண்டித்த அதே தீர்மானத்தை ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் பாகிஸ்தான்ல நடந்த தாக்குதலையும் சேர்த்து அது கண்டிக்குது. அதுல நாடுகளுக்கு மாற்று கருத்து இல்ல. பாகிஸ்தானுக்கு ஒரு சின்ன ஆறுதல் பரிசு கிடைத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதை தாண்டி இதுல ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் நம்ம கண் முன்னாடி, இது காட்சி பிழையா இல்ல அது அரங்கேறி வருகிறதா, ட்ரம்புடைய செயல்பாடுகளால நாடுகளுடைய செயல்பாட்டுல, அணுகுமுறைகள்ல நம்ம அண்டை நாடான சீனாவுடைய பார்வையில மாற்றம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வரக்கூடிய நாட்கள்ல அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு உற்று கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கணும். இந்த ஒரு SCO சம்மிட் அப்படிங்கிறது இந்தியா பக்கம், இன்னும் சொல்ல போனா இந்த அஜெண்டால பல உறுப்பு நாடுகள் இருந்தாலும் கூட இந்தியாவை மையப்படுத்திய செயல்பாடுகள் பல சர்வதேச ஊடகங்களால கவனிக்கப்பட்டது. சைனா இந்தியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு ராப்ரோச்மான் அது பார்க்கப்படுகிறது. ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த நாடுகள் இந்த ட்ரம்போட ஜியோ பாலிடிக்ஸுக்கு எதிர்வினை ஆற்றாங்களா அப்படின்னு சர்வதேச வல்லுநர்களால கவனிக்கப்படக்கூடிய சூழல்ல பெஹல்காம் தாக்குதலுக்கு பிரதமர் எந்த மொழியில கடுமையா பேசினாரோ, ரமேஷ் சொன்னது போல பாகிஸ்தான் பிரதமரை வச்சு பேசினாரோ, கிட்டத்தட்ட அந்த சென்ஸை எதிரொலிக்கக்கூடிய ஒரு தீர்மானம் வந்திருப்பது அப்படிங்கிறது மாற்று கருத்தே இல்லாத ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சக்சஸ். இந்த பெஹல்காம் தாக்குதல் நடந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமும் கூட நம்ம பல உலக நாடுகளை கன்வின்ஸ் பண்றதுக்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைத்தோம். ஏன்னா உலக நாடுகள் ஏன் இவ்வளவு வெளிப்படையா கண்டிக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்கு இருந்து, அதுவும் சீனா அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் போட்டியாளராக கருதப்படக்கூடிய ஒரு நாட்டுல அவங்க ஹோஸ்ட் பண்ற அந்த ஒரு மாநாட்டுல நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வாகத்தான் நம்ம பதிவு செய்ய முடியும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.